வணக்கம் சார். டிஎம்கே ஐடி விங். என்னங்க நீங்க வழக்கம் போல சொதப்புறீங்களே. ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட அவதூறு பரப்புனா அதை நீங்க பிளான் பண்றது பிரச்சனை இல்ல, ஆனா யாரு மேல பிளான் பண்றீங்கன்னு வேணும்ல. டிஎம்கே ஐடி விங் என்னங்க நீங்க? அது என்னமோ வழக்கறிஞர் நியமனத்துக்கு 30 லட்சம் 25 லட்சம் லஞ்சம் கேட்டாங்கன்னா அவதூறு பரப்புறீங்களா நீங்க? டிஎம்கே ஐடி விங் அதுவும் யாரு மேல? யாரு மேல? அவர் யாரு தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். டிஎம்கே ஐடி விங் அவதூறு பரப்புறல அவர் யாருன்னு பார்த்துட்டு வா அக்கா சொல்லுவாங்க. அக்கா நீ சொல்லுங்க அவரை பத்தி. ஆனந்தனா லஞ்சம் வாங்கினாரு. நாங்கெல்லாம் ஏழப்பட்ட குடும்பத்துல வளர்ந்தவங்க தான். எப்பவுமே எல்லாம் கறி சாப்பாடு இருக்காது வீட்டுல. சொந்தக்காரங்க எப்பயாவது வர்றப்ப சிக்கன் மட்டன் எடுக்கிறப்போ அம்மா சமையல் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வர்றவங்க கூட குறைய சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நம்ம பிள்ளைக்கு எடுத்து வைப்போம் முதல்ல எடுத்து வச்சிருவாங்க தெரியுமா? அந்த அம்மாவும் ஆனந்தனாவும் ஒண்ணு. அதானே திமுக ஐடி விங். யாரு மேல நீ குற்றச்சாட்டு வைக்கிற? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு தாயின் கருணை உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு இலகுன உள்ளமோ அது மாதிரி எங்க அண்ணன், அதாவது எங்க அண்ணன் இல்ல, அது அக்காவோட அண்ணன். இந்த அக்காவோட அண்ணன் புசியானந்த் இருக்கார்ல, அந்த தாயினுடைய கருணை உள்ளத்துக்கு இணையானவர். அப்பேற்பட்ட தேவ தூதர், அப்பேற்பட்ட மகான், புத்தரின் நேரடி சிஷியர், அப்பேற்பட்ட மனுஷன் போய் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற அக்கா. இதோட அக்கா இன்னொன்னு நல்லா ஃபயரா ஒரு கண்டென்ட் ஒரு வார்த்தை விட்டுருக்கோம், நீங்க அதை கேட்டுட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். வழக்கறிஞர்களுடைய அரசு வேலை நியமனத்துக்காக 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினாங்களாம். தாவேக்கால இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னதே போய் அதையும் தாண்டி அதை யாரு வாங்கினான்னு சொல்றீங்க? ஆனந்தனா. திமுக ஐடி விங் அவதூறு பரப்பாங்க. நீ தாவேக்கார ஊழல் பண்ணான்றதே போய் அதுல எங்க அண்ணன் புசியானந்த் அவர் யார்? ஒரு கருணை கடல், தாய் உள்ளத்தின் கருணையின் இணையான ஒரு மனிதன், மொத்தத்தில் தாயும் மாணவன். அப்பேற்பட்ட மனுஷனை பார்த்து நீ ஊழல் பண்ணிட்டாங்க சொல்றியா அப்படின்னு அக்கா பொங்கிருச்சு. அப்புறம் அக்கா இந்த வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினார்கள் சொன்னது திமுக இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் ஞான சௌந்தரி அவங்க கொடுத்த வழக்கு. எங்க கட்சி இல்ல, எங்க ஐடி விங் இல்ல, உங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒரு நபரே உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் லஞ்சம் கேட்டாங்கன்னு உங்க கட்சி மேல காரி துப்பி இருக்கு. நாங்கல்ல, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லமா. நாங்க செய்தி வந்துச்சு அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சொன்னோம். மற்றபடி உங்காளுதான் உங்காளுதான். இதுல கருணை கடலாம் காது அந்த அளவுக்கு பில்டப் பார்த்து உத்தமர் ஓடிட போறாரு, பிடிச்சி வச்சுங்க சரியாக்கா.